ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் வீடியோ என்னென்னா, நேற்று பிளாக் ஆயில் ஆர்டர் கொஞ்சம் இருந்தது. கஸ்டமர் ஆர்டர் கேட்டிருந்தாங்க, அதனால் அதை ஆர்டர் ரெடி பண்ணியிருந்தேன். பிளாக் ஆயிலு, அந்த பிளாக் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம், ரோஸ்மேரி இந்த 3 மட்டும் தனியாக பொடி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நமக்கு ஆயிலில் சேர்க்குற மாதிரி இருக்கும். அது நேற்று பொடி பண்ணதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எடுத்து வச்சுருந்ததை வந்து என்ன பண்ணேன், நேற்று சாதம் வடித்த கஞ்சி இருந்தது. சாதம் வடித்த கஞ்சியில் நைட்டு இந்த பொடி பண்ண ஒரு 3 ஸ்பூனை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட 2 ஸ்பூன் பச்சைப்பயிறு, முழு பச்சைப்பயிறு எடுத்து அந்த சாதம் வடித்த கஞ்சிலேயே நைட்டு ஊற வச்சுட்டேன். ஃபுல் நைட்டு ஊறினதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம இதை நல்லா அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் ஆளி விதை ஜெல் இருக்குல்லங்க, ஆளி விதை ஜெல்லும் கொஞ்சம் இதில் நம்ம கலந்த இந்த ஹேர் பேக் தான் நம்ம போட போகிறோம். இதனால் என்ன ஆகும்னா, நமக்கு ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு க்ரே ஹேரெல்லாம் உங்களுக்கு வந்து வராமல் இளநரம் வந்து கொஞ்சம் தடுக்கப்படும் வைங்களேன். ஏன்னா நம்ம இதில் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். ரோஸ்மேரி வந்து சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். வெந்தயம் வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, சூடு தணிக்கும். பச்சைப்பயிறு சொல்லவே வேண்டாம் நமக்கு. அப்புறம் சாதம் வடித்த கஞ்சி, அதனோட மகிமையை நம்ம சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ மகிமைகள் இருக்குது சாதம் வடித்த கஞ்சியில். அதனால் இந்த ஹேர் பேக் போடும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வரும், நீளமாக வளரும், முடி கொட்டது ஸ்டாப் பண்ணும். உங்களுக்கு பொடுகு, பேன் பிரச்சனை இதெல்லாம் கூட உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த ஹேர் பேக்கு அதுதான் இந்த ஹேர் பேக்குங்க. என்னடா பக்கத்தில் ஒரு இது இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது வந்து நம்ம அரைச்ச சீவக்காய் பொடிங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அரைச்ச சீவக்காய் பொடியில் இப்போ காலையில் வடித்த சாதம் கஞ்சியில் வந்து கலந்து வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். போதுங்க, இது இவ்வளோவே போதும். ஏன்னா இதுலேயே நமக்கு நல்லா அழுக்கெல்லாம் உங்களுக்கு போயிடும். ஏன்னா பச்சைப்பயிர் போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்குறோம், நல்லா எண்ணெய் பசெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எடுத்துரும். நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஆனாலும் நம்ம கொஞ்சம் லைட்டாக சீவக்காய் போட்டுக்கலாம். மேற்கொண்டு இருக்கிறதுக்கு லைட்டாக சீவக்காய் போட்டால் போதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஹேர் பேக்கு போட்டு பாருங்கள். உங்களோட ஹேர் ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் நல்லாயிருக்கும், நீண்டு வளரும். உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.